வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிலேயே கோடட் இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு மெயின்ஸ் லெவலில் ஒரு ஸ்கோரிங் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோடட் இன்இக்வாலிட்டி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் ஒரு 3-5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட பேசிக் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேசிக் மட்டும் நீங்கள் நல்லா தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மெயின்ஸ் லெவலில் ஒரு 3 மார்க்ன்றது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எனக்கு என்ன இந்த கோடட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்த கோடிங் இன்இக்வாலிட்டியில் என்ன யூஸ் பண்ணுமோ சேம் அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு சிம்பிளுக்கு பதிலாகும், அதாவது எனக்கு அந்த இடத்துல கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சொல்லியிருக்காங்களாப்பா, கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அகைன் எனக்கு ஈக்குவல் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் சிம்பிள் கொடுத்துருவாங்க. எனக்கு எதில் கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன்லையும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் எனக்கு அதே மாதிரி நான் மாற்றியும், அதாவது நார்மல் ஒரு இன்இக்வாலிட்டி மாதிரி மாற்றியும் என்னால் சால்வ் பண்ண முடியும். இல்லைனா ஜஸ்ட் இந்த கோடை வச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கோடட் இன்இக்வாலிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த கோடட் இன்இக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக எனக்கு அந்த சிம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்க, எனக்கு இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ இது 3 தான்ப்பா இங்கே எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஓரளவு ஒரு 5 சிம்பிள் இருக்கா, இதில் இந்த 3 என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கலாமா? அகைன் இந்த 3 என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபேமிலி எடுத்துக்கலாமா? அப்போ இந்த 2 ஃபேமிலிக்கு காமன் பர்சன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தனியா இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தனியா இருக்குமா? அப்போ எனக்கு கன்க்ளூஷன் வைஸ் நான் செக் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் வைஸ் செக் பண்ணும்போது எனக்கு இந்த 2 ஃபேமிலியுமே கனெக்ட் ஆகிருக்க கூடாதுப்பா, ஓகேவா? இப்போ நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கன்க்ளூஷன்ல டிராவல் ஆகக்கூடிய சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேமிலி 1ஆ இருக்கணும், இல்லை ஃபேமிலி 2ஆ இருக்கணும். ஆனால் இந்த 2 ஃபேமிலியுமே எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் எனக்கு என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது அப்படின்னு தான் நம்ம ஜெனரலாக எடுத்துக்குவோம், ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்காக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிம்பிள்ஸ், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ன்றது ஒரு ஃபேமிலி, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ன்றது ஒரு ஃபேமிலி. இந்த ஈக்குவல்ன்ற பர்சன் மட்டும் எனக்கு 2 ஃபேமிலியுமே இருப்பாங்க, இவங்களுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை இவங்களுக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2மே எனக்கு ஆப்போசிட்ல வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம நாட் ஃபாலோ தான் எடுத்துக்குவோம், சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுதுன்னு எடுத்துக்குவோம். அந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம இந்த கோட் இன்இக்வாலிட்டி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இதில் நம்ம கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருவாங்கப்பா, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, P copyrights Q means P is either greater than or equal ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ இந்த கோடட் இன்இக்வாலிட்டி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரா பண்ணுவேன் அப்படின்னா greater than or equal to less than or equal to அதே ஈக்குவல் அப்படி இருக்குமா? அப்போ எனக்கு கொடுத்துருக்கதை நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் அந்த சிம்பிளை இந்த சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், ஓகேவா? அப்போ எனக்கு காப்பி ரைட் அப்படின்னா P is either greater than or equal to. அப்போ இந்த காப்பி ரைட்ன்றது கிரேட்டர் தெனாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாமாப்பா. அப்போ எங்கே போடலாம் காப்பி ரைட்டை, இங்கே நான் போட்டுக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு காப்பி ரைட்ன்ற சிம்பிள் எங்கப்பா வரப்போகுது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வந்துருமா? ஸோ நெக்ஸ்ட் டாலர் மீன்ஸ் $Q means P is either smaller than or equal to. அப்ப எனக்கு ஸ்மாலராகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். என்ன சிம்பிள், டாலர்ன்ற சிம்பிள். அப்ப எனக்கு ஸ்மாலர் ஆர் ஈக்குவல்னா இதாலப்பா, அதாவது ஸ்மாலர் தான் லெஸ் தான் எனக்கு சிமிலர் தானே. அப்ப எனக்கு லெஸ் தான் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், நான் டாலர்னு போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் மீன்ஸ் நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு. பெர்சன்டேஜ்னா கிரேட்டர் தானும் கிடையாது, அதே மாதிரி எனக்கு ஸ்மாலர் தானும் கிடையாது. அப்படியே எனக்கு என்னவா இருக்க போகுது, கண்டிப்பா எனக்கு பெருசாவும் இல்லை சிறுசாவும் இல்லைனா ஈக்குவலாக தான் இருக்க முடியும். அப்போ டாலருக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே போட்டுக்கலாமா? இது 2க்குமே காமனால எனக்கு மேலேயும் போட்டுக்கிறேன் கீழேயும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார் மீன்ஸ் P is greater than Q. அப்போ கிரேட்டர் தென் எங்கே வரும், இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் எடுத்துக்கலாமா? இதில் எனக்கு ஸ்டார் வந்துருச்சு. அட் மீன்ஸ் P is smaller than Q. அப்போ அட்டுன்றது எங்கே வரப்போகுது, இந்த ரிமைனிங் இருக்க அந்த ஒரு பார்ட்டில். அப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டனால போதும், என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிப்பீங்க, இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அதோட சிம்பிள்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இங்கே நோட் பண்ணி வச்சாச்சு, டேட்டா நம்ம பார்த்துடலாமா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்இக்வாலிட்டியில இந்த கன்க்ளூஷன்ல எனக்கு எந்த சைடு ஓப்பன்ல இருக்கோ அது வந்து சோர்ஸ்னு எடுத்துக்குவோம், எந்த சைடு க்ளோஸா இருக்கோ அதை நான் என்ன பண்ணுவேன், டெஸ்டினேஷன் எடுத்துக்குவேனா? ஆனா இந்த கோடட் பேஸ் பண்ண இன்இக்வாலிட்டியில இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவுமே சோர்ஸ், செகண்ட் ஒன் என்ன பண்ணுவோம், டெஸ்டினேஷன் எடுத்துக்கலாமா? அதே மாதிரி ஆர் சோர்ஸ், எஃப் வந்து எனக்கு டெஸ்டினேஷன், ஓகேவாமா? அப்போ எனக்கு இங்கே கேல இருந்து எனக்கு ஜி வரணும், ஓகேவா? இதான் சொல்லியிருக்காங்க. அப்போ கேல இருந்து எனக்கு ஜி வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஒன்று ஃபார்வர்ட்ல இருந்து பார்க்கலாம், இல்லை பேக்வர்ட்ல இருந்து பார்க்கலாமா?
நான் ஃபார்வர்ட்ல பார்த்தேன் அப்படின்னா நான் இந்த சிம்பிள் என்ன பண்ணுவேன், அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவேன். என்ன சிம்பிள் இருக்கோ அதான் என்னோட சிம்பிள். ஆனா நான் பேக்வேர்டு பார்க்கும்போது என்னென்ன சிம்பிள் நான் டிராவல் பண்ண பாதையில இருக்கோ அதோடைய ஆப்போசிட் சிம்பிள் நான் எடுத்துக்கணும். ஓகேவா? சப்போ ஃபார்வர்ட்ல போறீங்க, இப்போ கேல இருந்து ஜி ஃபார்வர்டா போகுதுன்னா இங்க எதனா சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் இங்க கேல இருந்து ஜின்றது ரிவர்ஸ் தான் போகுது, கேல இருந்து ஆர்ல இருந்து ஜி தான் போக முடியும். அப்ப நான் ரிவர்ஸா போகும்போது என்ன பண்ணுவேன், எனக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதை நான் என்ன பண்ணுவேன், இதனுடைய நியூ சிம்பிளை நான் அசியூம் பண்ணிப்பேன். ஓகேவா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் கோடை வச்சு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் இன்இக்வாலிட்டியா மாத்தி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேல இருந்து ஜி பார்க்கலாமாப்பா. ஸோ பாருங்க, எனக்கு கேல இருந்து ஜி போகணும்னா கேல இருந்து ஆர் வரணும் ஃபர்ஸ்ட். ஓகேவாமா? ஆர்ல இருந்து இந்த ஆர் ஈக்குவல் எடுத்துக்கலாமா. இந்த ஆர்ல இருந்து எனக்கு என்ன வரும், அகைன் ஜி வருமா. அப்ப கேல இருந்து ஆர்ல இருந்து ஜி, எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருக்கா ஆகலைன்றது இங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. அதனால சிம்பிள் மட்டும் நான் பார்த்தாலே போதும். ஓகேவா? அப்ப சிம்பிள் வைஸ் பார்க்கும்போது என்னென்ன இருக்கு, காப்பிரைட், அகைன் காப்பிரைட். நான் இங்க ஃபார்வர்ட்ல போயிருக்கேன், ரிவர்ஸ்ல வந்திருக்கேனா, ரிவர்ஸ்ல வந்திருக்கேன். அப்ப இந்த ரெண்டுக்குமே ஆப்போசிட்ல என்ன சிம்பிள் பாருக்கு, டாலர் இருக்கா. அப்ப எனக்கு ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்க போகுது, டாலரா இருக்குமா. இப்ப ரெண்டுமே டாலர்னா இந்த டாலர்ன்றது என்ன ப்ரியாரிட்டி சிம்பிள்ப்பா, செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள். அப்ப எனக்கு கன்க்ளூஷன் என்ன இருக்க போகுது, செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் தான் இருக்கணும். அப்ப கன்க்ளூஷன் செகண்ட் ப்ரியாரிட்டி சிம்பிள் இருக்கா, எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஃபாலோ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ ஆகாது. ஓகேவா? இது வந்து நம்ம ஷார்ட்கட்ல பாக்குறது. ஓகேவா? சோ அகைன் செகண்ட் ஒன்னு பாருங்க, எனக்கு ஆர்ல இருந்து ஜி போகணுமா. சோ ஆர்ல இருந்து ஜி எப்படிப்பா போகும், சோ இங்க ஆர் இருக்கு, ஆர்ல இருந்து சாரி எஃப், ஆர்ல இருந்து எஃப் போகணும். ஓகேவா? அப்ப ஆர்ல இருந்து நான் ஜி வரலாமா, அகைன் ஜில இருந்து இந்த எஃப் வரலாம்ப்பா, ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் தான். அப்ப ஜில இருந்து நான் எஃப் வந்திருக்கேன். அப்ப நான் அகைன் இதுல என்ன பண்ணிருக்கேன், பேக்வர்டா தான் வரேன். அப்ப காப்பி ரைட்டும் டாலர் இருக்கா. சோ காப்பி ரைட் டாலர். நான் ரிவர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் பார்ப்போமா. சோ காப்பி ரைட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, டாலர். அகைன் எனக்கு ஸ்டாருக்கு ஆப்போசிட் என்னப்பா இருக்கு, அட்டு. இது ரெண்டு ஃபர்ஸ்ட் சேம் ஃபேமிலியான்னு பாருங்க, இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் சேம் ஃபேமிலியா, காப்பி ரைட்டும் அட்டும். சோ காப்பி ரைட் இங்க அட்டு சேம் ஃபேமிலியா தான் இருக்கு. இதுல ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டியா. அப்ப ரெண்டுமே இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா அட்டு தான் வந்திருக்கணும். கன்க்ளூஷன் எனக்கு அட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், 2 ஃபாலோ. அப்ப என்னோட ஆன்சர் ஒன்லி 2 இஸ் ட்ரூ. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாமா. இது நம்ம ஷார்ட்கட்டா டைரக்டா பார்த்து சொல்றது. இதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் இன்இக்வாலிட்டியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணலாம். ஆனா அதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதை விட எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம கன்வர்ஷன் பண்றப்ப மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட் எடுக்கும்ல. சோ இப்ப கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்துலாமா. சோ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கப்பா, எஃப் ஸ்டார் என்ன மீனிங், கிரேட்டர் தென் ஜி கமா அகைன் ஜி இந்த இது ஜி இது ஜி க்குதாலப்பா. அப்ப காப்பி என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். அகைன் ஆர்ல இருந்து கே, ஆர்ல இருந்து கே என்னதுப்பா, அகைன் காப்பி ரைட் தான். அப்ப கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே எடுத்துக்கலாமா. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி கன்க்ளூஷன் பாருங்க, கே ஸ்டார் என்னதுப்பா, கிரேட்டர் தென். சோ கிரேட்டர் தென் ஆர்னு கொடுத்துட்டாங்களா. அதே மாதிரி ஆர் அட்டுக்கு மீனிங் என்னது, அட்டுன்றது லெஸ் தென். ஓகேவா? ஆர் லெஸ் தென் எஃப். சோ அப்போ இங்க நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு கோடட் இன்இக்வாலிட்டியை நார்மல் இன்இக்வாலிட்டியா மாத்தியாச்சு. கன்க்ளூஷன் 1ல கேல இருந்து ஆர் போணுமா. சோ கேல இருந்து ஆர் வருமா, வராது. அப்ப கன்க்ளூஷன் 1 என்ன ஆகாது, நாட் ஃபாலோ வந்துருமா. அகைன் எஃப்ல இருந்து எனக்கு ஆர் போக முடியுமா பாருங்க, எஃப்ல இருந்து ஜி, ஜில இருந்து ஆர். என்னுடைய பாத்துல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கன்க்ளூஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கணும். அப்ப செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுதா, அப்ப என்னுடைய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், செகண்ட் ஒன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு டைம் எடுக்கிறதுக்கு நம்ம டேரக்டா என்ன பண்ணிடலாம், இந்த கோட் வச்சு ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இதான் நமக்கான டைப். ஓகேவா? நமக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ எனக்கு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் நீங்க பார்க்க போறது இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் சோர்ஸ் செகண்ட் ஒன் டெஸ்டினேஷன். ஓகேவா? அப்ப ஆர்ல இருந்து எனக்கு கே போகணுமா. ஸோ அப்ப ஆர்ல இருந்து கேனா ஆர்ல இருந்து எம், எம்ல இருந்து எனக்கு கே. நான் ரிவர்ஸ்ல வந்திருக்கேனா, அப்ப டாலருக்கும் அட்டுக்கும் ஆப்போசிட் என்னப்பா இருக்கு, டாலருக்கு ஆப்போசிட்ல சாரி ஸ்டாருக்கும் அட்டுக்கும், ஸ்டாருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, அட்டு. அட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்க போகுது, அட்டுக்கு ஆப்போசிட்ல காப்பி ரைட். ஸோ அப்ப இது ரெண்டுமே ஒரே ஃபேமிலியான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டுமே ஒரே ஃபேமிலியா இருக்கா. ஸோ இங்க வந்து எனக்கு அட்டு இருக்கு, இங்க காப்பி ரைட் இருக்குல்ல. வேற வேற ஃபேமிலினா கண்டிப்பா எனக்கு என்ன ஆகாது, அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நாட் ஃபாலோ. ஓகேவா? அகைன் எனக்கு எம்ல இருந்து இ போலாமா. ஸோ எம்ல இருந்து இ வருதுன்னு பாருங்கப்பா, எம்ல இருந்து கே, அகைன் கேல இருந்து இ. அப்ப ரெண்டுமே நான் ஆப்போசிட்ல தான் வரேன். அட்டு காப்பி ரைட் இருக்கா.
ஸோ அப்போ அட்டு காப்பிரைட் இருக்கு. அட்டுக்கு ஆப்போசிட் என்ன சிம்பிள் இருக்கு? அட்டுக்கு ஆப்போசிட்ல எனக்கு ஸ்டார் இருக்கு. ஓகேவாமா? ஸோ ஸ்டார். காப்பிரைட்ஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன சிம்பிள் இருக்கு? டாலர் இருக்கு. ரெண்டுமே ஒரே ஃபேமிலியாப்பா. ஸோ டாலரும் ஸ்டாரும் ஒரே ஃபேமிலி கிடையாது. அப்ப கண்டிப்பா எனக்கு கன்க்ளூஷன் 2 என்ன ஆகாது? ஃபாலோ ஆகாது. அப்ப நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இங்க எனக்கு பிடபிள்யூ பிடபிள்யூ. ஸோ அப்போ பிடபிள்யூ பிடபிள்யூ அப்படின்றப்ப எனக்கு எய்தரா வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதில் தான் என்ன பண்ணணும்? ஃபர்தரா செக் பண்ணலாமா? ஸோ பிடபிள்யூ. ஸோ பில இருந்து எனக்கு என்ல இருந்து டபிள்யூ எனக்கு ரிவர்ஸ்ல தான் போயிருக்கும் எங்கேயுமே. அப்போ பெர்சன்டேஜுக்கும் டாலருக்கு ஆப்போசிட்ல எனக்கு பாருங்க. பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்ல பெர்சன்டேஜ் தான். டாலருக்கு ஆப்போசிட்ல எனக்கு காப்பிரைட்டா? டாலருக்கு ஆப்போசிட்ல எனக்கு காப்பிரைட். ஓகேவா? அப்போ சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுதுன்னு பாருங்கப்பா. ஒரே ஃபேமிலியா இருந்தா எனக்கு என்ன ஆகும்? ரீச் ஆகும்ல. அப்போ இது ஒரே ஃபேமிலி தான். அப்போ எனக்கு இங்க சேம் ஃபேமிலியா இருக்கு, ஃபாலோ ஆகலாம். ஆனா இப்போ நான் ப்ரியாரிட்டி சிம்பிள் பார்ப்பேனா? ஸோ ப்ரியாரிட்டி சிம்பிள் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இது ரெண்டுக்கும் எதுப்பா ப்ரியாரிட்டியா இருக்கும்? காப்பிரைட் தான் ப்ரியாரிட்டி. ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லீஸ்ட் ப்ரியாரிட்டியான பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா? அப்ப இது ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் ஒன்னும் பிடபிள்யூ இருக்கு. ஸோ பிடபிள்யூ தான் எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகும். ஆனா இங்க எனக்கு என்ன வந்திருந்தா ஃபாலோ ஆயிருக்கும்பா? காப்பிரைட் வந்தா தான் ஃபாலோ ஆயிருக்கணும். ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சிம்பிளே இல்ல. நான் அதை கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் நாட் ஃபாலோ தான் இருக்க போகுது. அப்ப ரெண்டுமே நாட் ஃபாலோ ஆயிடுச்சு. எனக்கு இங்க சேம் ஃபேமிலியே இருக்கு. ஃபேமிலினாலே எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எனக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிருச்சு, சேம் வேரியபிளா இருக்கு, ரெண்டுமே ஃபாலோ பண்ணா என்ன பண்ணுவோம் நம்ம? அதை எய்தர் எடுத்துக்கோமா? அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ கோடட் இன்இக்வாலிட்டி இனிஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் ஒன் திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் இருக்கல ஈஸியான ஒரு டாப்பிக்காகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் லெவலில் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் தானப்பா. அதனால ரெகுலராக இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.